வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வாலம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். 3 முக்கிய கோரிக்கைகளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் முன்வைத்துவிட்டு தமிழ்நாடு திரும்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய காலில் விழுந்து ஆசி பெற்றிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அந்த புகைப்படத்தை பகிர்ந்து நீங்க சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவிட்டு இருந்தீங்க. பைபிளினுடைய வார்த்தைகள், குறிப்பா உனக்கு எதிராக எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன், உன்னை கொண்டு இந்த தேசத்துல என்னுடைய நாமத்தை ஒலிக்கச் செய்திடுவேன் என்ற அந்த வாசகம், அது எதை உணர்த்துகிறது? உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? செந்தில் பாலாஜி அவர்கள் சாதாரண அமைச்சராகவே இருந்திருந்தால் அவருக்கு இந்த கைது நடவடிக்கையும் இந்த 471 நாள் கொடுங்கோன்மை சிறையும் அவருக்கு வாய்த்திருக்காது. மாறாக அவர் எப்போது கோவைக்கு பொறுப்பு அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு அங்கே சென்றாரோ, கோவையில ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத நிலைமை என்பது இவர் பொறுப்பு அமைச்சராக பொறுப்பேற்று செல்வதற்கு முன்பாக இருந்தது. ஆனால் இவர் எப்போது பொறுப்பு அமைச்சராக அங்கே சென்றாரோ அதன் பிறகு தலைகீழ் மாற்றம் நிகழ்ந்தது. தலைகீழ் மாற்றம் என்று சொன்னா, உள்ளாட்சி தேர்தலில் 100 விழுக்காடு வெற்றியை பெற்றார். ஒரு உள்ளாட்சியில கூட வார்டு கவுன்சிலருக்கோ அல்லது நகர்மன்ற தலைவர்களுக்கோ அல்லது மேயருக்கோ எந்த வாய்ப்பும் மாற்று முகாமில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கல. அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ இன்ன பிற கட்சிகளுக்கோ கிடைக்காத ஒரு நிலைமையை உருவாக்கி 100 விழுக்காடு வெற்றியை தேடி தந்த பெருமை செந்தில் பாலாஜி அவர்களையே சாரும். ஒரு அசூர வளமும் அசூர வளர்ச்சியும் கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்தது என்று சொன்னால் அதை முன்னின்று செய்தவர் செந்தில் பாலாஜி. இந்த ஒரே காரணம்தான் அவர் குறிவைக்கப்பட்டது. இல்லை என்று சொன்னால் அவர் இந்த அளவுக்கு குறிவைக்கப்பட்டிருக்க மாட்டார். கேஸே திமுக தான் போட்டுச்சு, இப்ப அவரை கொண்டாடுறாங்க. கேஸ் போட்டது கீழமை நீதிமன்றத்துல முடிச்சு வச்சுட்டாங்க. அது பலருக்கு தெரியல. இன்னொன்னு, கேஸ் போட்டதுல திமுக பங்கு பிரதானம். இந்த கேஸ் மட்டுமா திமுக போட்டாங்க? இல்ல. ஜெயலலிதா மீதான கேஸு, எடப்பாடி பழனிசாமி மீதான கேஸு, சசிகலா மீதான கேஸு, குட்கா விஜயபாஸ்கர் மீதான கேஸு, இவ்வளவையும் திமுக தான் செய்தது. 417 நாள் அவகாசம் இருந்தது இல்ல. இந்த 417 நாள்ல நீங்க என்ன செய்து கிழிச்சிங்க? திமுக போட்ட கேஸ் தானே. நீங்க எவிடன்ஸ் எல்லாம் சேகரிச்சு கொடுத்து செந்தில் பாலாஜிக்கு தண்டனையை பெற்று தந்திருக்க வேண்டுமா இல்லையா? வாய்தா வாங்கி கொண்டு ஓடினார்கள். எனவே இது திமுக போட்ட கேஸ்ன்னு முதல்ல முன்னிறுத்துவதே தவறு. அப்ப அடுத்த கட்டமா வந்துரும். நீங்க என்னுடைய பதிவு குறித்து கேட்டீங்க. எந்த காரணத்திற்காக செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டாரோ அந்த காரணம் என்பது வேறுபட்டதாக மாறி இருந்தாலுமே கூட செந்தில் பாலாஜி விடுதலையாகிற வரை முதலமைச்சர் காத்திருந்தார். ஏன் முதலமைச்சர் விடுதலையாகிற வரை காத்திருந்தார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக வேண்டும் என்கிற கோரிக்கை கடந்த 4 மாத காலமாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அமைச்சர் பெருமக்கள் பேசுகிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்கள் பேசுகிறார்கள். இப்ப கூட நம்ம என்ன பேசியிருக்கோம்? போன வாரத்துல பேசணுமா இல்லையா? திமுகவினுடைய பவள விழா நிகழ்வில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பேசிய செய்தி பேசுபொருளானது. அதன் பிறகு இதோ ஓரிரு நாளில் அறிவிப்பு என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. ஆனா முதலமைச்சர் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தார். என்ன தெளிவா இருந்தார்னா, செந்தில் பாலாஜி விடுதலையாகி வருகிற வரை அமைச்சரவையில் மாற்றம் இல்லை. அமைச்சரவை மாற்றம் என்று ஆளுநர் மாளிகைக்கு செல்ல வேண்டும் என்கிற நிலை வந்தால் செந்தில் பாலாஜி விடுதலைக்கு பிறகுதான் என்பதில் உறுதியாகத்தான் இருந்தார். அதனாலதான் செந்தில் பாலாஜி விடுதலையாக போகிறார் என்கிற சமிக்கை ஏதோ சட்டத்துறை தரப்பில் இருந்து முதலமைச்சர் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதற்கு முன்பு வரை முதலமைச்சர் என்ன சார் பேசினாரு? அமைச்சரவை மாற்றம் இருக்கா, துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வருவாரா? அப்படியா? அப்படி ஒரு செய்தி எனக்கு இல்லையே, உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கேன்னு கேட்டார். முதலமைச்சர் கேட்டாரா? ஆனா 4 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் என்ன சொன்னார்? மாற்றம் இருக்குமா? நிச்சயமாக மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காதுன்னு சொன்னார். நீங்க முதலமைச்சருடைய 2 ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ செந்தில் பாலாஜியினுடைய விடுதலை என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது, அவர் வந்ததற்கு பிறகு அமைச்சராக போகிறார் என்கிற செய்தியை முதலமைச்சர் பட்டவர்த்தனமாக அறிவித்தார். அதற்கு முன்பு அப்படிப்பட்ட அறிவிப்பை வெளியிடவில்லை. எதன் பொருட்டு நீ கைது செய்யப்பட்டிருக்கிறாயோ உன்னை விடுதலையானதற்கு பிறகு அதை விட உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்து தருவேன் என்று சொல்வதுதான் நான் எழுதிய அந்த செய்தியினுடைய பொருள். அந்த நிலையில் முதலமைச்சரும் உறுதியாக இருக்கிறார். முதலமைச்சர் எதை சொல்கிறாரோ அதை செய்து முடிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்களைத்தான் தினந்தோறும் நினைத்து கொண்டிருந்தேன் தலைவரை. நேற்று செந்தில் பாலாஜியினுடைய ட்வீட் அப்படிதான் சொன்னது. உங்களைத்தான் தினந்தோறும் நினைத்து கொண்டிருந்தேன். உங்களுடைய அரவணைப்பில் என்
எஞ்சிய பொழுது கழிய வேண்டும் என்கிற அடிப்படையிலான அந்த ஒரு ட்விட்டை அவர் பதிவு செய்திருந்தார். அதனால்தான் நான் சொன்னேன், உன்னை கொண்டே என் நாமத்தை நான் நிறைவேற்றுவேன். நீதான் என்னுடைய தளபதி. உன்னைத்தான் நான் கொங்கு மண்டலத்தினுடைய தளபதியாக வைத்திருக்கிறேன். உன்னை வைத்துத்தான் கொங்கு மண்டலத்தில் யாரெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை வீழ்த்துவேன் என்று முதலமைச்சர் சொல்லாமல் சொல்லி இருக்கிறார். இந்த அமைச்சரவை மாற்றம் நிகழப்போகிற செய்தியைத்தான் நான் சூசகமாக அப்படி சொல்லி இருந்தேன் என்பதுதான் அந்த செய்தியினுடைய பொருள். இன்னும் மூல வழக்கு நிலுவையில இருக்கு. நிபந்தனை ஜாமீன்ல தான் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில வந்திருக்காரு. ஏற்கனவே செந்தில் பாலாஜியினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு சுதாரித்து கொண்ட பாஜக, அண்ணாமலை மேல் இடத்துல சொல்லி செந்தில் பாலாஜிக்கு இப்படி ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்றதான் பொதுவாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இப்போ மூல வழக்கு பெண்டிங்ல இருக்கு, நிலுவையில் இருக்கு. இப்ப இதை காரணமாக வைத்துக் கொண்டே இன்னுமே அவருடைய செயல்பாட்டை முடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அண்ணாமலை திரும்பி வந்த பிறகு அதே வீரியம் வரலாம். இப்படிலாம் இருக்குல்ல. இப்ப செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்துல மீண்டும் அதே வீரியத்தோடு செயல்படுவாரா, மாநாட்டை நடத்துவாரா, அப்படிலாம் பல கேள்விகள் இருக்கு. அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? திமுக தலைவர் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பணங்காட்டு நரி, அது சலசலப்புகளுக்கு அஞ்சாது என்று சொல்வார். உண்மையான யதார்த்தமான நிலைமையை நான் சொல்றேன் சார். அரசியல் களத்தில் பயணித்து இருக்கிற குறைந்தபட்ச அனுபவம், நான் ரொம்ப நெடிய அனுபவம்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஒரு 20 ஆண்டு கால அனுபவம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அனுபவத்துல நான் சொல்றேன், திமுக எப்போதெல்லாம் நெருக்கடியை சந்திக்கிறதோ அப்போதுதான் எரித்து போட்டாலும் சிறகடித்து பறக்கிற பீனிக்ஸ் பறவையை போல வெகுண்டெழும். இந்த கட்சிக்கு அப்படி ஒரு இயல்பு. அது அண்ணாவினுடைய அடிச்சுவடி பற்றி வந்த காரணத்தாலா அல்லது கலைஞருடைய போர் குணத்தை பார்த்து வந்த காரணத்தாலா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த கட்சிக்கு இயல்பாவே அப்படி ஒண்ணு உண்டு. இப்ப இன்னும் என்ன செஞ்சிருவீங்க நீங்க? செந்தில் பாலாஜிய இன்னொரு 471 நாள் சிறையில வைப்பீங்களா? இன்னொரு 471 நாள் சிறையில் இருந்தாலும் அவர் இதே உறுதிப்பாட்டோடு இருப்பார். இப்ப எந்த உறுதியை காட்டினாரோ அதே உறுதியை இன்னொரு 471 நாள் காட்டுவார். இன்னொரு 472வது நாள் அவர் வெளியில் வருகிற போது இதே ஆரவாரம் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் தமிழ்நாட்டிலும் இருக்கும். அதே 471 நாள் முடிந்ததற்கு பிறகு அவர் இன்னும் கூடுதலான பொறுப்புகளை பெற்று அமைச்சர் ஆவார். என்ன செய்வீங்க நீங்க? 2026 திமுக அரசு தான் சார் அமையும். மீண்டும் அவர் அமைச்சர் ஆவார் சார் வெளியில வந்த பிறகு. அதன் பிறகு நீங்க கைது செய்திருவீங்களா? எத்தனை முறை நீங்கள் கைது செய்வீர்கள்? இந்த கைது செய்வதை தவிர உங்களிடத்துல வேற என்ன இருக்கு? நீங்க என்ன செய்திட முடியும்? ஒருவரை கைது செய்வதன் மூலமாக எல்லாம் ஒடுக்கிட முடியுமா சார்? கைது என்பது ஒருவரை பழிவாங்குவதற்கு என்று யாராவது கருதுவார்களே ஆனால் அவர்கள் பழிவாங்குவதற்காக அல்ல, மாறாக அவர்கள் குறித்த அன்றாட செய்திகள் மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக அந்த கைது நடவடிக்கை நடைபெறுகிறது என்பதுதான் அரசியல் களத்தில் யதார்த்தமான பொருள். எனவே மீண்டும் ஒரு முறை கைது செய்து பார்த்தாலுமே கூட செந்தில் பாலாஜி அவர்கள் ஆடப்போகிற ஆட்டத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா இந்த 471 நாள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஆற்ற வேண்டிய பணியை ஆற்ற முடியாமல் போனது. அமைச்சர் பொறுப்பு வேண்டுமானால் வேறு ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், வேறு ஒருவர் அமைச்சர் ஆகி இருந்திருக்கலாம், அந்த பொறுப்பை அவர் செய்து முடித்திருக்கலாம். ஆனா சட்டமன்ற உறுப்பினர் அவர் செய்ய வேண்டிய பணியை வேற யார்ட்டையும் கொடுக்கல. அவர் தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர். அவர் செய்ய வேண்டிய பணியை இந்த 421 நாள் செய்யாம போனார். இதை யார் ஈடுகட்டுவது? அவர் தான் ஈடுகட்டணும். அப்போ வழக்கமாக 20 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடியவர் இப்ப 60 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறதுக்கு தயாராயிருப்பார். செய்து முடிக்கணும்ல சார் 2026க்குள்ள. அடுத்த அந்த தொகுதியில அவர் போட்டியிடணும்ல. அவர் மக்களுடைய குறைகள் என்னவோ அதை இந்த 471 நாள் பார்க்க முடியாம போச்சே. இப்ப அவர் தானே இனி பார்த்தாகணும். அப்போ இந்த அண்ணாமலையினால் தான் சிறைக்கு போயிருக்கோம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அண்ணாமலையினால் தான் இப்படி நமக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு, பாஜகனால இப்படி ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கு. 471 நாட்கள் நம்ம சிறையில் இருந்திருக்கோம். முதலமைச்சர் சொன்னது போல எமர்ஜென்சி காலத்தை விட அதிகமான நாட்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்திருக்காரு அப்படிலாம் இருக்கு இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு ரைவல்ரி, அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்க பாப்பாரா? எப்படி அதை நம்ம எடுத்துக்கிறது? குறிப்பா ஏன்னா ஏர்போர்ட் விவகாரமா இருக்கட்டும், ஏர்போர்ட் எமர்ஜென்சி எக்ஸிட் கேட்டை திறந்த விவகாரமா இருக்கட்டும், வாட்ச் பில் விவகாரமா இருக்கட்டும், இது எல்லாமே செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னெடுத்த விவகாரம் தான் அண்ணாமலைக்கு எதிராக. அப்போ அதே வீரியம் அண்ணாமலை எதிர்கொள்றதுல இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. 100 விழுக்காடு இருக்கும். அண்ணாமலை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பாவம் தேவையில்லாம மாட்டிக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதிலும் அரசியலில் தொடர் இறங்கு முகத்தில் இருக்கிறார் அண்ணாமலை. இவர் யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்திருந்தாரோ அவரெல்லாம் இப்போது பாஜகவினுடைய அதிகார மையங்களாக மாறி இருக்கிறார்கள். ராஜாவை இருந்த இடம் தெரியாம வச்சிருந்தார் சார் அண்ணாமலை. அவர் எங்க இருக்கிறாருன்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமையில இருந்தாரு ராஜா. இவர் இங்கிருந்து பொட்டி கட்டி பிளைட் ஏறின உடனே இங்க யாரு பொறுப்பு? ராஜா தான் பொறுப்பு.
இங்க யார் தலைமையில் பொறுப்பு அறிவிக்கப்படுது? ஹெச் ராஜா தலைமையில் பொறுப்பு அறிவிக்கப்படுது. எஸ்.ஆர். சேகர், அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? அவர்தான் பொருளாளர். அண்ணாமலை இருந்த வரைக்கும் அந்த பேரையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? இல்ல. அவர் அந்த குழுவுல இருக்கிறார். இவர் யாரை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி மதுரையில வேட்பாளராக களம் நிறுத்தினாரோ அந்த பேராசிரியர் இந்த குழுவுல இருக்கிறார். இப்படி யாரெல்லாம் அண்ணாமலையால் ஓரங்கட்டப்பட்டார்களோ அவர்களெல்லாம் அதிகார பீடமாக இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள். உட்கட்சிக்குள்ளேயும் சுமூகமான சூழல் இல்ல. வெளியில யாரால் தனக்கு அச்சுறுத்தல், தன்னுடைய அரசியல் வாழ்வுக்கு நெருக்கடி என்று கருதி சிறையில் வைத்து விடுங்கள், அவர் இருந்தால் என்னால் அரசியல் செய்ய முடியாதுன்னு மோடி, அமித்ஷா கை காலில் விழுந்து ஈடியை அனுப்ப சொல்லி ஈடி அதுல திடீர்னு குதிச்சு சபாநாயகருக்கு சொல்லாம, ஒரு அரசுக்கு தகவல் தெரிவிக்காம, அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தகவல் தெரிவிக்காம ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சரை கைது செய்துட்டு போனாங்களோ அவர் இப்போது விடுதலையாக்கி வந்திருக்கிறார். 2 மாதத்துக்கு முன்பு அண்ணாமலை கொடுத்த ஒரு நேர்காணல் இப்போதும் காண கிடைக்கிறது. நீங்க தேடி போய் பாருங்க. செந்தில் பாலாஜி எல்லாம் அவ்வளவுதாங்கண்ணா, முடிஞ்சிச்சுன்னா, வர முடியாதுங்கண்ணா. அது மட்டும் இல்லைன்னா இன்னும் 4 அமைச்சர்களோட லிஸ்ட் இருக்குண்ணா. 20 லட்சம் கோடிங்கண்ணா. அதாவதுங்கண்ணா, ஓராண்டுக்கு உள்நாட்டு உற்பத்தி இந்த மாநிலத்துல 25 லட்சம் கோடிங்கண்ணா. அதுல 20 லட்சம் கோடிய 4 அமைச்சர்கள் வச்சிருக்கிறாங்கண்ணா. செந்தில் பாலாஜியோட சேர்த்துக்கணும். இது எல்லாம் எடுத்தாச்சுங்கன்னா, எடுத்து போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சுங்கன்னா, நடக்க வேண்டியது நடக்குங்கண்ணா. எல்லாம் ரைட்டுங்கண்ணா, விடுதலையாகி வந்துட்டாருங்கண்ணா. நீங்க வரும்போது அமைச்சர் ஆயிடுவாருங்கண்ணா. அவருக்கு பின்னாடி சுழல் விளக்கு பொருத்தப்பட்ட கார்ல காவலர்கள் வர போறாங்கன்னா, உங்க பழைய நண்பர்கள்லாம் முன்னாடி தேசிய கொடி கட்டி அவர் போக போறாருங்கண்ணா. என்னங்கண்ணா பண்ணுவீங்க நீங்க? இப்போ நீங்க கவுன்சிலர் ஆயிட்டீங்களா? அவர் ஜெயிலுக்கு போனாரு, என்ன செஞ்சீங்க? ஊராட்சி மன்ற தலைவர் ஆனீங்களா? நீங்க என்ன செய்ய முடிஞ்சது உங்களால? எனவே பரிதாபத்துக்குரிய நிலைக்கு அண்ணாமலை வந்து சேர்ந்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அண்ணாமலையினுடைய சகாப்தம் முடிவுக்கு வந்து விட்டது. இனி அண்ணாமலை எப்படி விஆர்எஸ் வாங்கிக்கிட்டு ஐபிஎஸ்ல இருந்து ஒதுங்கி வந்தாரோ அது மாதிரி வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிட்டு பாஜகவிலிருந்து ஒதுங்கி விடுவது அவருக்கு நல்லது. இல்லை என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் அம்பலப்பட்டு போனார். நீங்க சொன்னது மாதிரி பிளைட் கதவை திறந்த கதையிலிருந்து, வாட்ச் வாங்கினதிலிருந்து எல்லா கதையும் வெளியில கொண்டு வந்தவர் அண்ணன் செந்தில் பாலாஜி தான். இன்னும் என்னென்ன கதைகளை வெளியில் கொண்டு வர போகிறாரோ என்கிற செய்தியை நினைத்து பார்க்கிற போதே உள்ளமெல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல வேளை அண்ணாமலை ஊர்ல இல்லைன்னா நேத்தே ஏதாவது ஒரு செய்தியை வெளியிட்டு அண்ணாமலைக்கு பீதியை கிளப்பியிருப்பாரு. இப்ப அண்ணாமலை உயிரை கையில பிடிச்சிட்டு தான் அங்க உட்கார்ந்து இருப்பாரு. ஐயையோ விடுதலை ஆயிட்டாரே, என்ன பண்றதுன்னு தெரியலையே என்ற மனநிலையில் இருப்பார். அண்ணாமலை விஆர்எஸ் வாங்கி விடுவது நல்லது என்றுதான் நான் கருதுகிறேன். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவர் இன்னும் அந்த விஷயம் உறுதிப்படுத்தப்படல. அவர் இன்னும் ப்ரூவன் ஆகல, ப்ரூவன் குற்றவாளியாக இல்ல. இருந்தாலுமே கூட ஒரு தோற்றம் பொதுவெளியில இவர் ஊழல் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்காரு, மின்சாரத்துறையில ஊழல் நிறைய இருக்கு, இப்படின்னா பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. இப்ப அந்த கரையை துடைப்பதற்கான நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்வாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை பொதுமக்கள் நம்புவாங்களா? இல்ல அவர் குற்றமற்றவர் தான், நல்லா செயல்படக்கூடிய நபர் தான் அப்படின்ற ஒரு பார்வை ஏற்படணும்னா அதற்கு அவர் இன்னும் அதிகமாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அதை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. அதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? செந்தில் பாலாஜி ஊழல் செய்திருக்கிறார், ஊழல் குற்றத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற பார்வை பொதுமக்களிடத்திலே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்னு மக்கள் யாரும் பேசவே இல்லை. யதார்த்தத்துல மக்கள் களத்துல என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, கொங்கு மண்டலத்தில் திமுகவினுடைய முகமாக இருந்தார், அதனால் பழிவாங்கப்பட்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி. ஏன் யார் மேல கேஸ் இல்ல? குற்றத்தை நிரூபிக்காம எதற்காக? எந்த விதமான விசாரணையும் இல்லாமல், எந்த விதமான வழக்கினுடைய அனுகூலங்களும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் 471 நாள் ஒருத்தரை செய்து சிறையில வச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்படித்தான் மக்கள் கேட்கிறாங்க. இந்த உண்மையைத்தான் மக்கள் பேசுகிறார்கள். நான் கேட்கிறேன் சார், எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு இருக்கா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி வழக்குல ஈடி தொடர்பு பண்ண முடியுமா முடியாதா? செந்தில் பாலாஜிக்கு பொருந்தியது எடப்பாடி பழனிசாமிக்கு பொருந்தாதா? ஏன் எடப்பாடி பழனிசாமி விஷயத்துல நீங்க இந்த அணுகுமுறையை கையில் எடுக்கல? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏன் இதை செய்யல? குட்கா விவகாரத்துல விஜயபாஸ்கர் மீது வழக்கு நிலுவையில இருக்கா இல்லையா? அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற வழக்க தூசி தட்டி எடுப்பதற்கு ஆளுநருக்கு ஒப்புதல் கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டதா இல்லையா? தமிழ்நாடு அரசு சார்பில் அதை கிடப்புல வைத்திருந்தாரா இல்லையா? அதன் பிறகு ஒப்புதலை நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி கொடுத்தாரா இல்லையா? இதுவரைக்கும் நீங்க ஏன் அந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை உள்ளார வரல? அதே போன்று வேலுமணி கொரோனா யுத்த காலத்துல பெனாயில் வாங்கினதுல ஊழல் பண்ணிட்டாருன்னு செய்திகள் வெளியானது. அந்த செய்திகளை வச்சு இதுவரைக்கும் நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா?
யார் மீதாவது நீங்க அமலாக்கத்துறையினுடைய பார்வை பட்டிருக்கிறதா? அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? அவர்களுக்கெல்லாம் பொருந்தாத அமலாக்கத்துறையினுடைய அந்த அணுகுமுறை ஏன் திமுகவினுடைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு மட்டும் பொருந்தியது? ஒண்ணு இல்ல சார். நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிடுறார் நெல்லை தொகுதியில பாஜகவினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன். ரயில்ல கட்டுக்கட்டா பணத்தை எடுத்துக்கிட்டு போறாங்க. பணம் கைப்பற்றப்படுது. கைப்பற்றப்பட்ட பணம் யாருன்னா நயினார் நாகேந்திரனுடைய பணம் தான் வெளிப்படையாகவே சொல்கிறார்கள் பிடிப்பட்டவர்கள். அந்த பணம் சட்டவிரோதமான பணமா இல்லையானாவது நீங்க செக் பண்ணீங்களா? இவங்களுடைய பணி என்ன சார்? அமலாக்கத்துறையினுடைய பணி பிரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த மூலக்கூறுகளை ஆராய்ந்து அந்த வழக்க பதிவு பண்ணி சட்டவிரோத பண பரிவர்த்தனையை தடுக்கணும். இதான் அமலாக்கத்துறையுடைய வேலை. இவ்வளவு கோடி மாட்டி இருக்குல்ல, ஏறக்குறைய 4-4.5 கோடி ரூபாய் மாட்டுச்சுன்னு சொன்னாங்கல்ல, பணத்தை எல்லாம் காட்டினாங்கல்ல. இது சட்டவிரோதமாக வந்த பணமா இல்லது சட்டத்துக்கு உட்பட்டு வந்த பணமா என்பதை அமலாக்கத்துறை ஆய்வு செய்திருக்கணுமா வேணாமா? ஒரு சம்மனாவது அனுப்பிச்சிருக்கணுமா வேணாமா சார்? அவரை கூப்பிட்டு விசாரித்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆனா நீங்க செய்யலையே. ஏன் செய்யல? அப்ப செந்தில் பாலாஜி விவகாரத்துல எந்த இடத்துல பணத்தை நீங்க கேப்சர் பண்ணீங்க? ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருக்கு. கீழமை நீதிமன்றத்துல வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் குற்றம் சாட்டினார்களோ அவர்களெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்களுடைய பணம் திருப்பி கொடுக்கப்பட்டிருச்சுன்றாங்க, காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்றாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப கூட முறையாக இந்த ஊழல் வழக்கை விசாரிச்சு செந்தில் பாலாஜி குற்றவாளிதான் நீங்க நிரூபிச்சு அவருக்கு தண்டனை கொடுத்தால் அதை வரவேற்கிறோம். மாறுபட்ட கருத்து இல்ல. திமுக தொடுத்த வழக்கு தான் நீங்க சொல்வதை ஏற்கிறோம். ஆமா, திமுக தொடுத்த வழக்கு தான், அதுல தண்டனை கொடுங்க. ஆனா நீங்க திட்டமிட்டு ஒரு கைது நடவடிக்கையை சம்பந்தமே இல்லாம அமலாக்கத்துறை திடீரென வருவதற்கான அவசியம் என்ன சார் வந்துச்சு? சிசிபி வழக்க எடுக்கிறாங்க சார். சிசிபி இந்த வழக்கு விசாரணையை நடத்துறாங்க சார். அவர்களிடத்துல இந்த வழக்கு இருக்கு சார். அவர்களிடமிருந்து எந்த இடத்தில் எந்த முகாந்திரத்தில் அமலாக்கத்துறை இதுல உள்ளே வந்தது? ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் என்ன அமலாக்கத்துறைக்கு? அதை இதுவரைக்கும் அமலாக்கத்துறை சொன்னதா? நீங்க 471 நாள் ஜெயில வச்சிருந்தீங்களா? எந்த ஆவணத்தை கொண்டு வந்து நீதிமன்றத்துல கொடுத்தீங்க? ஏன் உங்களால ட்ரையலுக்கு கொண்டு வர முடியல? எத்தனை நாள் நீங்கள் விசாரித்தீர்கள்? நீங்க முந்தா நாள் அவருக்கு விடுதலை சார். விடுதலை ஆகிற அன்னைக்கு காலையில நீதியரசர் கார்த்திகேயன் முன்பு வீடியோ கான்பரன்சிங் மூலமா அவர் ஆஜராகிறாரு. விடுதலைன்னு செய்தி வந்துருச்சு. ஜாமீன் கொடுத்துட்டாங்கன்னு உச்ச நீதிமன்றத்துல உத்தரவு வந்துருச்சு. உத்தரவு வந்தது எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு. இவர் ஆஜராகிறது எத்தனை மணிக்கு? 11:30 மணிக்கு. அப்போதும் ஆஜராகி அவர் நேர்ல விளக்கம் அளிச்சாரு. அவர் வாய்தா வாங்கிட்டு ஓடிட்டாரா? இல்லையே. ஆனா அமலாக்கத்துறை வாய்தா வாங்கிட்டு ஓடினாங்க. அமலாக்கத்துறை இந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு எல்லா வகையிலும் முயற்சி செய்தார்கள். எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டோம், தெரியாதனமா மாட்டிக்கிட்டோம், எப்படியாவது ஓடிடலாம். இந்த முயற்சியை எடுத்தது செந்தில் பாலாஜி இல்ல, அமலாக்கத்துறை எடுத்தது. இதையெல்லாம் மக்கள் அணு அணுவா பார்த்தாங்க சார். ஒவ்வொரு ஊடகங்களில் பேசப்பட்ட செய்தியையும் பார்த்தாங்க. இது குறித்த நிபுணர்கள் சொல்கிற கருத்துக்களை கேட்டார்கள். எனவே செந்தில் பாலாஜி ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் என்கிற பார்வை மக்களுக்கு இல்லை. மாறாக செந்தில் பாலாஜி பழிவாங்கப்பட்டிருக்கிறார் என்கிற பார்வைதான் இருக்கிறது. எனவே செந்தில் பாலாஜி மீதான அந்த ஒரு பார்வையை மக்கள் இப்போது வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலேயே அவர் பணியாற்றுவார். நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டை அவர் எப்படி எதிர்கொள்ள போறார்? இதுவரைக்கும் எப்படி எதிர்கொண்டாரோ அதே நிலையில் அவர் எதிர்கொள்வார். எனவே அது குறித்தெல்லாம் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. கூடுதலான அதிகாரங்களை பற்றி விரைவில் அவர் அமைச்சராகி வர வேண்டும் என்றுதான் எல்லோரும் கருதுகிறார்கள். அந்த நாளுக்காக தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்களை ஆணித்தரமா பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.